ஹரியானாவில் பக்தர்கள் பயணம் செய்த பேருந்து திடீரென தீப்பிடித்ததில் 8 பேர் பலியாகியிருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மொத்தமாக இந்த பேருந்தில் எவ்வளவு பேர் வரை பயணம் செய்தார்கள்? மற்றவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அதாவது ஹரியானாவில் இருக்கக்கூடிய நூ என்கிற பகுதியில் குண்ட்லி மான்சர் பல்வல் விரைவு வழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்ததில் 8க்கும் மேற்பட்டோர் தீயில் கருகி பலியாக இருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 24க்கும் மேற்பட்டோர் தீக்காயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இந்த பேருந்து என்பது சுற்றுலா பேருந்து. இவர்கள் அனைவரும் பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதுரா பிருந்தாவனில் தரிசனம் முடித்துவிட்டு பஞ்சாப், ஹரியானா, ஜலந்தர் ஆகிய பகுதிகளுக்கு அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்படி திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் இன்று அதிகாலை 3 மணி அளவில் இந்த பேருந்தானது என்கிற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. இந்த தீ விபத்தில் 8க்கும் மேற்பட்டோர் தீயில் கருகி பலியாகி இருக்கின்றனர். மற்றும் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால் 8 அல்ல 12 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. 24க்கும் மேற்பட்டோர் தீயில் படுகாயம் அடைந்து தற்போது நூ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 24 பேர் மட்டுமில்லாது இன்னும் சில பேருக்கும் கூட லேசான தீக்காயம் ஏற்பட்டு அவர்களும் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொத்தம் இந்த பேருந்தில் 63 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே பேருந்தினுடைய ஓட்டுநர் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது. எப்படி தீ விபத்து ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தற்போது கோடை காலம் என்பதால் அண்மை காலமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லக்கூடிய இது போன்ற சுற்றுலா பேருந்துகள் தீப்பிடிப்பது தொடர்ந்து வாடிக்கையாக வருகின்றது. அதற்கு பல சந்தர்ப்பங்களில் காரணம் என்பது இந்த டயரானது உரசி டீசல் டேங்கிலே தீப்பிடிப்பது என்பது ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர் வாடிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவத்திலும் கூட அது போன்ற ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.